ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா ட்ராமா லைக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு அடிக்கிறா. நம்ம ஹீரோயின் பேர் சியு. அவளை அடிக்கிறது அவன் நாத்தனா தான். என்னடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்த, இன்றைக்கி உன்னோட வேஷம் எல்லாம் கலைஞ்சிருச்சு. என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரிலாம் துரோகம் பண்ணிட்டு அம்மாவோட ஃபியூனல் சடங்குக்கு நீ வந்து நின்றுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு, ஆமாம் அந்த இதை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை தூக்கி கொடுக்குறா. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்குது. ஆனால் அவன் நாத்தனா சொல்கிறான், என் அண்ணன் உன்னை மேரேஜ் பண்ணான், ஆனால் அவன் ஃபேஸை கூட பார்க்கல, அவனும் போய் 3 வருஷமாச்சு, ஆனால் அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே, உனக்கு வெக்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு தான் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது அவங்க மாமியார் இருக்காங்களே, அவங்க மாமியாரை நம்ம ஹீரோயின் அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்றா. அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க மாமியாருக்கோ கேன்சர், அதனால அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் பையனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி வச்சேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுவேன்னு நினச்சேன், ஆனால் அவன் இப்படி உன்னை விட்டுட்டு போவான்னு நினச்சி கூட போகல. கிட்டத்தட்ட 3 வருஷமாச்சு அவன் வரவே இல்லை. இதுக்கப்புறம் அவன் வருவான்னு தோணலை. ஆனால் எனக்கு வந்து பேர குழந்தையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுனால தான் என் பையனோட ஸ்டெம்ஸை எடுத்து உன்னோட டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக உனக்கு வந்து குழந்தை பெற வைக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கா, ஆனால் என்னோட நாள் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு, என்னால் அந்த குழந்தைய பார்க்க முடியாமல் போயிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அத்தையே ரொம்ப கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின், அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக இந்த குழந்தைய பார்ப்பீங்க, இந்த குழந்தைய நீங்கள் தான் வளர்க்க போகிறீங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவங்க கூட எப்போவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாவம் அவங்க அப்படியே இறந்து போயிடறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியாரா, அம்மா 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 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பாவம் கதறி அழுதுகிட்டு இருக்கா. இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இந்த உண்மையெல்லாம் தெரியாத அவங்க நாத்தனாரோ, நீ என்ன தைரியம் தான் எவனோ ஒருத்தரோட குழந்தைய நீ வயிற்றுல சுமந்துக்கிட்டு இந்த குடும்பத்தில் இருந்திருப்பா, உன்ன மாதிரி ஆட்களை எங்கள் அம்மா நம்பினாங்களே, அவங்கள சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக நம்ம ஹீரோயின் பேசும்போது நம்ம ஹீரோயின் வாயை மூடு, உனக்கு என்ன தெரியும், நான் ஒன்றும் யாரோட குழந்தையோ சுமந்துக்கிட்டு இல்லை, நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறது உங்கள் அண்ணோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறோம். ஆனால் அங்கே உள்ள ரிலேஷன் எல்லாருமே ரொம்ப கேவலமாக நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க. இது எங்கள் குடும்ப வாரிசு, நீ சுமந்துக்கிட்டு இருக்கியா, அவனே ஊருக்கு போய் 3 வருஷமாச்சு, உன்னை பார்த்தது கூட இல்லை, நீ எப்படி வாய் குசாமல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ சொன்ன உண்மையெல்லாம் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், அந்த உண்மை எல்லாமே உங்கள் அம்மாவுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் நாத்தனா போதும், நீ எங்கள் அம்மா மயக்கி இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தா, ஒன்னால தான் என்னால் எங்கள் அம்மாவோட நெருங்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ நான் வந்துட்டேன்ல, நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள ரிலேஷன் எல்லாரும் நம்ம ஹீரோயினை போட்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் பொறுத்து பார்த்தா போதும், இப்போ என்ன உங்களுக்கு, நான் அந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோதானே, நானும் போகிறேன், இன்னும் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகிறாளா. ஆனால் அவன் நாத்தனை விட மாட்டேங்கிறான், என்னடி அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறா, சொத்து பத்திரம் ஏதோ எடுத்துகிட்டு போறியோ அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸை அப்பி கீழே தூக்கி போட்டோன்னா பார்த்தா அதில் ஏதோ 4-5 ஃபோட்டோஸு ஏதோ திங்ஸு, அப்புறம் நம்ம ஹீரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் கீழே விழுகுது. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வேறு பக்கம் போய் விழுந்துருதா, இதை தான் கிடக்குது, உன்னை தான் பார்த்தோன்னா உன் நாத்தனா பழைய குப்பையாக போப்போ அள்ளிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல், ஆனால் அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடா. அந்த சர்டிஃபிகேட் அங்கிட்டு பார்க்க போய் விழுந்ததுனால நம்ம ஹீரோயினுக்கு தெரியல, அவரோட பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கான். பாவம் அவங்க மாமியார் இறந்து போனதில் நம்ம ஹீரோயின் சரியாக சாப்பிட போல இருக்குது. அவள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அப்படி மயக்கம் சுற்றணுன்னா அப்படி தடுமாறி கீழே விழுவ போகிறா. அந்த நேரம் பார்த்து ஒருத்த வந்து அப்படி தாங்கி பிடிக்கிறான். இவன் தாங்க நம்ம ட்ராமாவோட ஹீரோ சோயான். அவனை நம்ம ஹீரோயின் அப்படி பார்க்க நம்ம ஹீரோயின் அப்படியே அறக்குறை மயக்கத்திலே அவனை பார்க்குறா. இது வரைக்கும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணது இல்லை, அதனால அவங்க ஒருத்தர் யாருன்னு தெரியல. உடனே என்னாச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவளும் நம்ம ஹீரோ அப்படியே அவங்க வீட்டை பார்த்து, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் 3 வருஷமாக நான் என் படிப்புக்காக போயிருந்தேன், நான் இதில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனால் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், இருந்தாலும் என்னை மன்னிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ளே வரானா. பார்த்தா அங்கே ரிலேஷன் எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு எதுக்காக இவங்களாம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா அவங்க அம்மா இருந்து போனது அவனுக்கு தெரிய வருது. ஆனால் அம்மா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக சொல்லணும்னா அவன் சிஸ்டர்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தவளுக்கு எதுக்கு இவன் தெரியும் இங்கே வந்தா இவ்வளோ வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறா. இவளுக்கு அவன் அண்ணன் இங்கே வந்தது பிடிக்கல போல இருக்குது. ஹீரோ அவங்க அம்மா பார்த்து அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தோன்னா உடனே அவன் சிஸ்டர் கேட்குறா, எங்கே போயிருந்தா நீ இத்தனை வருஷம் கழிச்சு, எதுக்காக வந்தா, பாவம் அம்மா கேன்சர்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, உனக்கு மேரேஜ் பண்ணாண்டு ஒய்ஃப் இருந்தால அவள் அம்மாவுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காம பணத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் அம்மாவை கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொன்னோன்னா இதெல்லாம் கேட்டுக்கிட்டது நம்ம ஹீரோக்கு அவ்வளோ கடுப்பு வருது. என்னது எங்கள் அம்மா சாவுக்காரன்னு அவளா அப்படிங்கிற மாதிரி, இத்தனை வருஷம் படிப்புன்னு போயிருந்தானா இவன் என்ன ஏதுன்னு அம்மா கால் பண்ணி கேட்க மாட்டானா, இப்போ வந்தவன் திடீர்னு நம்ம ஹீரோயின் மேலே கோவப்படுறானா. அவளை எங்கே இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அவள் யார் என்ன எங்கே இருக்காண்டு எனக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புனேன், அவளை ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்டு அவங்க நாத்தனாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இங்கே அதோட அப்படியே நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவன் ஃப்ரெண்டும் சொல்கிறான், சே என்ன மாதிரி ஆட்கள் இவங்கலாம், உன்னை இந்த மாதிரி நிலைமையில உன்னை வெளியே அனுப்பியிருக்காங்களே, இவ்வளோ நீ தானே உன் மாமியார் நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ பற்றியே உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க, ஆனால் எதுக்கு இந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை இல்லை இந்த குழந்தைய நான் கண்டிப்பாக பெற்றெடுப்பேன், ஏன்னா இது எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை, அதனால நான் எப்படியாவது பெற்றெடுக்குவேன், ஆனால் எனக்கு ஒரு வேலை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய டாக்டர் போல இருக்குது. அப்பதான் அவனும் அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி டீட்டெயில் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் நம்பர் இருந்தால் எனக்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ ஒத்த அப்படியே கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒத்த தான் ஒரு இது வரைக்கும் பார்த்ததுலையே, ஏன்னா பாவம் இவங்க 60-70 இருக்காங்க, எப்படிங்க ஃபோன்லாம் பேச முடியும், ஒத்த பார்த்துக்க முடியும், ஏன் தான் அப்படி ஓட்டுறாங்கலாம். அதோட நம்ம ஹீரோயினை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் அவன் தங்கச்சிட்டு எனக்கு அனுப்பி வை, நான் அப்பயே அவள்கிட்ட பேசினா அவன் நம்பரே எனக்கு உடனே வேணும்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படி கவனிக்கிறான்னா, அங்கே பார்த்தா ஒரு வயசான பாட்டியோ ஒரு நர்ஸ் கொண்டுட்டு வரும்போது பாவம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூரின் போயிடுது போல இருக்குது. உடனே இதை பார்த்த நர்ஸுக்கும் கோவம் வந்துடுது. என்னது யூரின் இப்படி போய்கிட்டு இருக்குது, நீ வந்தால் சொல்ல மாட்டீங்களா, இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு பாவம் அந்த பாட்டியை போட்டு ரொம்ப திட்டோன்னா அந்த பாட்டிக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுது. அந்த நேரம் பார்த்த நம்ம ஹீரோயினை அவள் போட்டிருந்த கோட்டை அந்த பாட்டிக்கு கொடுத்துட்டு, பாட்டி நீங்கள் எதுக்கும் கோலப்படாதீங்க, இதெல்லாம் வயசான ஆனால் நார்மலான ஒரு விஷயம் தான், இதில் நீங்கள் சங்கடப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை பார்த்து, இப்படி தான் ஒருத்தர் வயசான ஆள்கிட்ட இப்படி நடந்துக்குவீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு அந்த நர்ஸு பதிலுக்கு, ஆமாம் உனக்கு என்ன தெரியும், நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போவீங்க, கஷ்டப்படுறதால நாங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படி அடிக்க போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா என்னது டாக்டரா, ஐயோ நீங்கள் தான் புதுசாக வந்த டாக்டர் சோயான் அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இவர் தான் சோயானா, இவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 42 மணி நேரமாக என்னமோ தொடர்ந்து ஆப்ரேஷன் பண்ணி கிண்ண சாதனையெல்லாம் இவர் இடர்பட்டுருக்காரு, இவருக்காக நோபல் பிரைஸ்லாம் கொடுக்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிற மாதிரி பெருமையாக நம்ம ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நர்ஸோ நான் தெரியாமல் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினோன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா, உனக்கு நர்ஸாக இருக்கிறது தகுதியே இல்லை, இனிமேல் இங்கே நீ வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை கூட்டிகிட்டு அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படி பாட்டியை கூட்டிகிட்டு போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோ பெரிய டாக்டர் தான், ஆனால் சொந்த அம்மாவை அவனால் கவனிச்சுக்கவோ இந்த குணப்படுத்தவோ முடியலை, இவன் என்ன நோபல் பிரைஸ் வாங்கி என்ன பண்ணுறது. அதோட நம்ம ஹீரோயினும் ஒத்த இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் பேரில் வந்து என்னமோ ஷியா சோயானை வந்து இவன் சோயானை மட்டும் மறைச்சிட்டு சியோங்கிறான், அதனாலே பாவம் நம்ம ஹீரோயினுக்கு கண்டுபிடிக்க முடியலையா. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பேர் சியூ மூவை வந்து சோன்னு மாற்றிட்டாங்களாம். இப்படி 2 பேர்லேயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறனால அதனால உங்கள் 2 பேருக்கும் யார் என்னன்னு தெரியாமல் அதோட நல்லா பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்போ நம்ம ஹீரோவும், இந்த மாதிரி வயசானவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப அக்கறையாக நடந்துக்கிறத பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினா, ஏன்னா எங்கள் அத்தையும் 3 வருஷமாக பெட்லேயே இருந்தாங்க, அதனால் அவங்க பார்த்து நான் இது பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் பெருசாக தோணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் உங்களை மாதிரி பொண்ணுலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்குன்னு, ஆனால் பாவம் எங்கள் அம்மாவுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கிட்ட அப்படியே லைட்டாக மயக்கம் வந்து அப்படி சாய போகிறா. உடனே இவன் டக்குன்னு தாங்கி பிடிச்சிட்டு, என்னாச்சு உங்களுக்கு இன்னும் மயக்கம் சரியாகலை போல இருக்குது, நீங்கள் வேணால் செக்அப் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு டாக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் போல இருக்குது, அவனுமே டாக்டர் தான். நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பரவாயில்ல நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. அப்போ ஒருத்த வந்து, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்குது, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோவா, அவன் தான் ஹஸ்பண்ட் போல இருக்குது, பாவம் இந்த பொண்ணை எப்படி இழுத்துக்கிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு, என்னடா நீ அந்த பொண்ணையே குறுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்குதா, உனக்கு தான் மேரேஜ் பெண்கள்னாலே பிடிக்காத, நீ பயங்கரமான பிரம்மச்சாரி இல்லை, இப்போ என்ன திடீர்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன்னா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கல, நான் வேற யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதாவது என்னோட ஒய்ஃப்னு ஒருத்தி இருந்தாலும் அவளை பற்றி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அவங்க சிஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்புறா, இதான் அவனோட ஒய்ஃபோட நம்பரை பார்த்து பேசிக்க அப்படிங்கிற மாதிரி. இதுதான் அவனோட நம்பரா, சரி நீ இருடா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண நம்ம ஹீரோயின் அதோட ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறா. நம்ம ஹீரோயின், யாரடா இது புது நம்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அட்டன் பண்ணுன்னா, நான் தான் சிஓ பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னது சிஓவை நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆசையாக கேட்குறேன். ஆனால் அவனா அவ்வளோதான் கோவத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டான். நீ என்ன தைரியம் தான் பணத்துக்காக எங்கள் அம்மாவை கொள்ளுவா, எங்கள் அம்மா சரியாக நீ கவனிக்காமல் எங்கள் அம்மா இறந்ததுக்கு காரணமே நீ தானாமல், அதுவும் இல்லாமல் நீ இப்போ வந்து என்னோட குழந்தைய வந்து வயத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கன்ட்டு நீ எப்படி போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னாடி நம்ம ஹீரோயினை பிடிச்சி கத்துன்னு கத்துறானா. நம்ம ஹீரோயின் பாவம் பொறுமையை, நான் சொல்கிறது கேளுங்க, உங்கள் அம்மா தான் வந்து உங்களோட ஸ்டெம்ஸை எடுத்து டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக எனக்கு வச்சு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்க, நான் போதும் யார் காதில் பூ சுத்துறா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அப்படியா, நான் உங்கள் அம்மாவை கொல்லதுக்கு, உங்கள் அம்மா சாவுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா, ஏன் உங்கள் அம்மா மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையாக இருந்தால் இந்த 3 வருஷம் எங்கே போயிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை கவனிச்சு இருக்க வேண்டியதானே,
ஒரு நாளாவது உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசியிருப்பீங்களா? பாவம் உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பதிலுக்கு நல்லா பிடிச்ச உனக்கு கத்துன்னு கத்தி நல்லா நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு, சரி உனக்கும் எனக்கும் இனிமேல் ஒத்து வராது, நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படலை, ஏதோ எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதுக்கு பிறகு நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் தான், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறா. அவ்வளோத்தான் நம்ம ஹீரோ என்னது இவ நான் பேசுகிறதே கேட்காம இவ பட்டு என்னையை போட்டு கத்திக்கிட்டு போயிட்டே இருக்கா, இவ சரியான திமிர் பிடிச்சவளா தான் இருப்பா போல இருக்குது, இவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இங்கே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. போதும் இவன் இப்படிப்பட்ட மனுஷனாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, என்ன ஏதுன்னு கேட்கல, நான் எதுக்கு தேவையில்லாமல் இவன் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கணும், எனக்கு இந்த குழந்தையே வேண்டாம், பேசாமல் அபார்ட் பண்ணிடலாம், இப்போ தான் அம்மாவும் உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டாக்டர் பார்க்குறதுக்கா விறுவிறுண்டு ரூமுக்கு வரலாம். பார்த்தா அங்கே இருக்கிறதே நம்ம ஹீரோ தான். எனக்கு உடனே அபார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோனா இல்லை நான் தப்பாக ரூமுக்கு வந்துட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க, குழந்தைய அபார்ஷன் பண்ணணும் தானே சொன்னீங்க, குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ஒரு கவலையும் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் உட்காந்து யோசனை பண்ணுங்கள், ஏன்டா ஒரு தடவை இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டா திரும்ப இந்த குழந்தை வராது, அது ஒரு உயிர், நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு இது கேட்டோன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. அம்மா ஆசையாக என்னை பெற்று கொடுக்க சொன்னாங்கல்ல, அந்த குழந்தைய நான் பெற்றுக்காமல் இப்படி பண்ணுறது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வேண்டாங்க, நான் அந்த குழந்தைய அபார்ட்லாம் பண்ணலை, நான் செக்அப் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி வாங்க உங்களுக்கு செக்அப் பண்ணுறேன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அதோட ரிப்போர்ட்லாம் கொடுக்குறா. அப்போ இவனும் பேர் பார்க்குறான், அந்த மூஷு இருந்ததுனால பாவம் இவனுக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல, ஆனால் உங்கள் பேர் என்னோட ஒய்ஃப் பேர் ஒரே மாதிரியாக இருக்குல்லுங்கிற மாதிரி மட்டும் மனசில் நினச்சிட்டு அவளை அவன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, நல்லா சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்த வந்தவன் டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எங்கே போய்கிட்டு இருக்கா வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான்னா நம்ம ஹீரோயின் விடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ என்ன இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு சொன்னால் இப்போ நான் என்ன நடந்துக்கிட்டேன் தப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை எப்படி உதறி விட்டோன்னா பாவம் நம்ம ஹீரோயின் இப்போ கீழே விழுந்துடா. அவ்வளோத்தான் நம்ம ஹீரோவுக்கு இது பார்த்தோன்னா கோவம் வந்துடுது. சப்புன்னு அவன் கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிட்டு பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ரொம்ப வீக்காக இருக்கா, அந்த பொண்ணுகிட்ட இப்போ இப்படி நடந்துக்கிறியா, நீலாம் என்னடா புருஷன் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயினும் அவனும் அப்படி முடிக்கிறாங்க. என்னது என் பொண்டாட்டியா, என்னது என் புருஷனா, ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இவனோட ஸ்கூட்டரை வந்து இடிச்சிட்டேன், அதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு உங்கள் ஸ்கூட்டருக்கான காசை நான் கண்டிப்பாக திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவனும் என்னம்மா இப்படி சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போய்கிட்டு இருக்கிறா, என் பில்லையாவது நீ ஒழுங்காக கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான்னா நம்ம ஹீரோ ஐயோ இது உங்கள் புருஷன் இல்லையாண்ட இல்லைங்க, அவன் இதை விட ரொம்ப மோசமானவன், என் வயிற்றில் உள்ள குழந்தைய அவன் குழந்தை நம்பவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னால் என்னது இப்படிலாம் ஒரு ஆட்களாக இருப்பாங்களாச்சு, அவன் என்ன மாதிரி மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தன்னை திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஆமாம் நல்லா திட்டுங்க, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல ஆளுக்கெல்லாம் இருக்காங்க, போய் அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறது, இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு தான் ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அப்போ தான் நம்ம ஹீரோ நீங்கள் ரொம்ப கனிவாக நடந்துக்கிறீங்க, நல்லா பொண்ணாகவும் இருக்கீங்க, பேசாமல் நீங்கள் நர்ஸாக இங்கேயே சேர்ந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஆனால் நர்ஸ் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை பரவாயில்ல எனக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், எந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். சரி அப்போனா நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் வேணால் அதை அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னால் சரி உங்கள் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா சரி நம்பரை 2 பேரும் ஷேர் பண்ணும்போது பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோனு சுவிச் ஆஃபில் இருக்குது. ஐயோ ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சரி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. அவள் போனோன்னா நம்ம ஹீரோவுக்கு என்னமோ தெரியல, நம்ம ஹீரோயின் இது உங்கள் குழந்தை தான் சொல்லியிருப்பாள், அதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி உண்மையிலே என்னோட ஸ்டெம்ஸை எடுத்து யாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானா. ஆனால் அங்கே உள்ள டாக்டர் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்டெம்ஸ் எதுவும் யாருக்கும் எடுக்கவே இல்லை, உங்கள் அம்மா கேட்கவும் இல்லைண்டு. அப்போ அவன் உண்மையிலே போய் தான் சொல்லியிருக்கா, கண்டிப்பாக அவள் வயிற்றில் வர்றது என் குழந்தை இல்லை போல இருக்குது நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அவங்க சிஸ்டரை யாரோ டாக்டர் கால் பண்ணிவிட்டு ஓ அப்படியே எங்கள் அண்ணன் கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, அப்படியே இந்த பொய்யை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவளும் வராளா. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா என்ன நீ இங்கே போய்கிட்டு இருக்கா, உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் அண்ணன் உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஒழுங்கா நெல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை இவனும் அவசரமாக கால் பண்ணி அண்ணா நீ எங்கே இருக்கா சீக்கிரமா, அவனோட ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனும் அங்கேயே பிடிச்சி வச்சுக்கோடா அந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா நான் எதுக்காக உங்கள் அண்ணன்ட்ட பேசுனேன், உங்கள் அண்ணன்ட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அதுக்கு அவன் நாத்தனாவா அதேப்படி உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த சூட்டை இடிச்சால அந்த அவன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக இவங்களை போய் இப்படி கைப்பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா, பாவம் அவங்களே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உனக்கு அறிவு இல்லையான்னு சொன்னால் அவன் நாத்தனா ஓ நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பனா உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தப்பாக பேசணுன்னா அவனை கோவம் வந்துடுது, என்னது உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஓனோன்னா நம்ம ஐயோ
ஐயோ அவங்க கொஞ்சம் பைத்தியம், அவளெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொன்னால் அவனும் ஓ பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நாத்தனா கடந்து கத்திக்கிட்டு இருக்கா, என்ன தெரியும் தான் நீ பைத்தியம்னு சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் போடி உன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. இரு அண்ணன் வருவான்ல உனக்கு நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாய் போடி நீனும் உங்கள் அண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வரான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. என்னண்ணா இப்போ தான் வரியா, இப்போ தான் போனாட்டி என்னை கீழே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கா, போய் பாரு சீக்கிரம் வாசலில் தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ இந்த இரு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஓடி வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்த நம்ம ஹீரோவும் சுயுதானு போய்கிட்டு இருக்கா, வேறு யாரையும் காணமே, எங்கே என்னோட ஒய்ஃப் வேறு ஒரு பொண்ணையும் காணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் சிஸ்டர் வந்துட்டு என்னண்ணா பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. இல்லையே இங்கே யாருமே இல்லையேண்டு. இப்போ தானே அவள் போனா நீ பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் பார்க்கல, ஆனால் அவன் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இரு உன்னை தள்ளிட்டால அவளுக்கு உடனே கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணோன்னா நம்ம ஹீரோயினை எடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இனி என்ன தைரியம் தான் என்னோட சிஸ்டரை கீழே பிடிச்சி தள்ளியிருப்பா, ஒழுங்கு மரியாதையாக வந்து என் சிஸ்டர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் டிவோர்ஸை பற்றி கொஞ்சம் பேசணும், அதனால் நாளைக்கு நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனா என்னது உன் தங்கச்சி வந்துட்டு வந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா, அந்த மன்னிப்புலாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதுவும் இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணணும்டா நாளைக்கு என்னால் வர முடியாது, எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப நக்கலாக சொன்னோன்னா நம்ம ஹீரோவுக்கு அதெல்லாம் கேட்க டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. என்னது உனக்கு இவ்வளோ திமுறா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா அம்மா நாளைக்கு நம்மளுக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, எப்படி இவனை போய் மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மீட் பண்ண முடியாதுன்னு சொன்னல, எனக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்போ வரேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் வைக்கிறா. இப்போ பேசுகிறத கேட்க நம்ம ஹீரோவுக்கு அப்படி டென்ஷன் ஆகுது. ஆனால் இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறோம், நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணுறா. அவளோட நம்ம ஹீரோயினும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூக்காக ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ மேலே ஒருத்தன் நின்றுக்கிட்டு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவனோட பேக் அப்படியே தவறி நம்ம ஹீரோயின் மேலே விலக பார்க்குது. அந்த நேரம் பார்த்து நல்ல வேளை நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு பேக்கை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படி பிடிச்சிடான். ஆனால் அவங்க 2 பேரும் ஒருத்த அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இது ஹாஸ்பிட்டல் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வா, இந்த மாதிரி ஃபோனெல்லாம் பார்த்துக்கிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தா நம்ம ஹீரோ கையில் லைட்டாக அடிபட்டுருக்கு போல இருக்குது. உடனே பதறிட்டு ஐயோ அவங்க கையில் அடிபட்டுருக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இவ கையில் வந்து பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சிரிக்கிறான், ஒரு சின்ன காயம் இதுக்கு போய் இவ்வளோ பெருசாக பேண்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காண்டு. இல்லை நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள சார் எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா, ஆனால் எனக்கு தான் கொடுத்து வைக்காமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி எனக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆகிடுச்சு நான் வரைஞ்சிட்டு அவளும் எழுந்திரிச்சு போகிறாளாம். அப்போ தான் மெஹரோட சிஸ்டரும் கால் பண்ணுறான். அண்ணா நீ கேட்ட சர்டிஃபிகேட்டு உன்னோட இது எல்லாமே அனுப்பி வைக்கிறேன் பார்த்துக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது டிவோர்ஸ் வாங்குறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்டும் அனுப்பி வச்சிருக்கா போல இருக்குது. அப்போ தான் மெஹரோவும் பார்த்துட்டு இதுதான் என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டாக யார் இந்த பொண்ணுன்னு பார்க்கலான்னு இப்படி ஓப்பன் பண்ண போகிறான். அந்த நேரம் பார்த்து ஒரு நர்ஸ் வந்து சார் சீக்கிரம் வாங்க, ஒரு பேஷண்ட்டு அடிபட்டு வந்திருக்காங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோவும் அப்படியே டேபிளே வச்சுட்டு போயிடறான்னா. அந்த நேரம் பார்த்து வேற ஒரு டாக்டர் வராங்க. வந்துட்டு இது என்னது மேரேஜ் சர்டிஃபிகேட்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வா பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கலன்னு சொல்லிட்டு சரி இது இதுக்கு இப்படி டேபிள் மேலே வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான்னா. நம்ம ஹீரோ அதோட அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரான். வந்தவன் சரி இங்கே வச்சுருந்த சர்டிஃபிகேட் எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். காணோம். எங்கடா போச்சு, மேலே தானே வச்சுருந்தேன் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துடான். லஞ்சுக்கு லேட் ஆச்சு வாடா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு வந்து எதாஇருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி சாப்பிட்டு வந்துட்டு தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கேண்டீனுக்கு போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் லஞ்சுக்கு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ நீங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டியா, சரி என்ன சாப்பிட போகிறேன்ட்டு. ஆமாம்மா நீங்கள் தான் சொன்னீங்க நல்லா சாப்பிட்றேன்ட்டு, அதனால தான் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்படியா அப்போ நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவனும் சரி நான் என்னென்ன சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன் எதை என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுமே இங்கே உட்காந்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணுறான், ஐயோ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தேனே இப்போ 3 பேருக்கு இது எப்படிடா பத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு இந்த சாப்பாடுலாம் சுத்தமாக பிடிக்காதுல்ல, போப்போ உனக்கு கேன்டீனில் தான் சூப்பரான சாப்பாடாக இருக்குது அங்கே போய் சாப்பிடு அங்கே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டை வரட்டு விடும்போது அவன் ஃப்ரெண்டாட பாவி இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு டே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் நம்ம ஹீரோனோட சாப்பிட உட்காரும்போது அப்போ தான் இருங்க ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினா காலை வந்து சைலண்டில் போட்டிருக்கா போல இருக்குது. அவளை டக்குன்னு கட் பண்ணி விட்றான். உடனே இவன் என்ன தைரியம் தான் கட் பண்ணுவா சரிஞ்சுட்டு மெசேஜ் பண்ணுறான். உன்னோட நான் வந்து டிவோர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசணும், அதனால நீ கண்டிப்பாக என்னோடய வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணேன்னா நம்ம ஹீரோயின் சரி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அதோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதோட சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்றா லிஃப்ட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரம் பார்த்தா லிஃப்ட்டு வந்து ரிப்பேர் ஆயிடுது போல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இருட்டுண்டா கொஞ்சம் பயம் போல இருக்குது. ஆனால் அந்த இருட்டில் நிற்கிறது அவள் ரொம்ப பயந்து அப்படி நடுங்குறா. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோ என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஃபோனை எடுத்து லைட் அடிக்கிறான். அடிச்சுட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒன்றும் பயம் இல்லை, நான் தான் இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறான்னா. நம்ம ஹீரோயின் அப்படியே அவனோட தோலை சாஞ்சுக்கிட்டேன். சரி எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் இவர் மாதிரி ஒரு ஆளை நான் மீட் பண்ணாமே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு வழியாக லிஃப்ட்டில் கரண்ட் வந்துடுது. அதோட இவங்களும் வெளியே இறங்கி வந்துடுறாங்க. அப்போ தான் மெஹரனுக்கு வண்டி எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நீ பெட்டராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கேன்ட்டு என்னது உனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயமான்ட்டு. அப்போ தான் மெஹரின் சொல்லி கட்டுறோம். ஆமாம்மா எங்கள் அம்மா என்னோட சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா கூடி அதுன்ட்டு இருப்பார் கேம்பிளிங் டே, என்னை கவனிக்கவே மாட்டார். நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன். எலக்ட்ரிக் பில் கட்ட கூட எங்கள்கிட்ட காசு இருக்காது. அதனால் அப்பப்போ ஃபீஸ் பிடிங்கிட்டு போயிடுவாங்களா. நான் ரொம்ப நாள் வந்து இருட்டில் தான் இருப்பேன். அதுலேருந்து எனக்கு இருட்டுண்டா ரொம்ப பயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கதையை சொல்லி காட்டோன்னா நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நானுமே தனிமையாக தான் இருந்தேன். எங்கள் அப்பாவும் சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து என்னையெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பிஸ்னஸ்க்கு தான் முக்கியம் கொடுத்தாங்க. அதனால எங்கள் அம்மாவோட அன்பு எனக்கு சரியாக கிடைக்கல. நானும் அப்படியே ஸ்காலர்ஷிப் மெரிட்டுன்ட்டு எங்கள் அம்மா விட்டு ரொம்ப தூரமாகவே இருந்ததுனால எங்கள் அம்மாவோட எனக்கு டச் இல்லாமல் போயிடுச்சு. என் சிஸ்டரும் என்னோட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டா. கிட்டத்தட்ட உன்னோட கதையும் என்னோட கதையும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு அம்மாவும் சிஸ்டரும் இருந்தாங்க, எனக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி எனக்கு லேட் ஆகுது, நான் வரேன், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. நம்ம ஹீரோவை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்கா வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே மெய்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்து வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை அவங்க இன்னும் வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்னது அவள் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவனுக்கு கால் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து. சீக்கிரம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உடனே சர்ஜரி பண்ணணும், இங்கே டாக்டர் இல்லாமல் இருக்காங்க, நீ வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ இந்த பக்கம் போக நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வரா. ஆனால் 2 பேரும் ஒத்த கவனிச்சிக்கல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கே உங்கள் சார் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மேடை பார்த்து கேட்டோன்னா அந்த மேடை நம்ம ஹீரோயினை பார்த்து ஓ நீயா ரொம்ப நாள் கழிச்சு என்ன இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசிட்டு சார் இப்போ தான் வெளியே போனாங்கண்டு. என்னது இப்போ தான் போனாங்களா, என்னையை வர சொல்லிட்டு அவர் எதுக்காக வெளியே போனார், எதுக்காக என்னை தேவையில்லாமல் இப்படி அலைய விடுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி போகலான்னு நம்ம ஹீரோயின் போகிறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட சிஸ்டர் வரா. சியூஏ நீ என்ன இங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அண்ணன் தான் டிவோர்ஸை பற்றி ஏதோ பேசணும் வர சொன்னார், அதனால தான் அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னால் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த மேடிட்ட அம்மா அண்ணன் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா சார் இப்போ தான் வெளியே போனாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மேடும் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவர் வெளியே போயிட்டாரா, சரி நீ வந்து உள்ளே வெயிட் பண்ண வேண்டியதானே, என்ன அர்ஜென்ட்டாக அவ்வளோ சீக்கிரமாக போகிறா, ஏன் உன்னோட பாய் ஃப்ரெண்டு யாராவது மீட் பண்ணணுமா, இல்லாட்டி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி இருக்காளா, அவள் வீட்டில் தானே இப்போ ஸ்டே பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நக்கலாக ஏதோ தப்பாக பேசணுன்னா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நான் என்ன பண்ணுறேன், யாரோட ஸ்டே பண்ணியிருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நீ என்னை வந்து வேக பார்க்கணும் அவசியம் இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோன்னா அவள் ஃப்ரெண்டு கேட்குறா ஆமாம் என்ன இப்போலாம் ஹாஸ்பிட்டலில் பயங்கரமான ரூமர் போயிட்டுருக்கா, நீனு அந்த டாக்டர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டு நம்ம ஹீரோயின் ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் 2 பேரும் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இல்லை நான் அவரை பற்றி கேட்டோன்னே நீ வைக்கப்படுறா, உனக்குலாம் ஏதோ ஒன்று இருக்கலான்ட்டு, ஏன் நீ வேறு எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ டிவோர்ஸ் ஆக போது நான் வேறு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லல, அதனால என்ன பேசாமல் நீ இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணல, நீ அவரை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்லணும். நம்ம ஹீரோனா அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறலாம். அதோட அடுத்த நம்ம ஹீரோவுக்காக ஏதோ குக்கீஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் டிவோர்ஸுக்காக அப்ளை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாண்டே என்னடா நீ நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டியா, கண்டிப்பாக உன்னோட ஒய்ஃபை நீ பார்க்கணும்னு விரும்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற முழுசாக நம்ம ஹீரோயின் கேட்கல, ஏதோ கொஞ்சம் தான் அவள் காதில் விழுகுது போல இருக்குது. ஆக மொத்தம் நம்ம ஹீரோவுக்கு மேரேஜ் ஆனது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எனக்கு தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்செட்டாக தான் ஆயிரா. அதோட சரி நான் நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கொண்டு வந்த குக்கீஸை வந்து அப்படி டஸ்ட்பினில் போட போகிறாளா. நான் எதுக்கு டஸ்ட்பினில் போடணும், அவர் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் இல்லவே இல்லை, அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நான் எதுக்காக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்காக அந்த குக்கீஸ் கொடுக்கலான்னு ரூமுக்கு வரா. பார்த்தா அவன் அங்கே இல்லையா, சரின்னு சொல்லி டேபிளில் வச்சுட்டு ஒரு லெட்ரு எழுதி வைக்கிறான், நான் உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருக்கா. அப்போ தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு இவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு திறந்து பக்கம் போல ஆசையாக இருக்கா. ஐயோ இது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா புதுசாக ஒரு பொண்ணு வந்துடா. அதனால் பார்த்தேன் என்னடா இன்னும் ஆளாக காணாமேண்டா, அதான் வந்துடுவாங்களே யாராவது காக்கான்னு சொல்லிக்கிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்தோன்னா டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. ஆமா டாக்டர் சோயான் எங்கே அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேடம் சொன்னா. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வராளா. நம்ம இவ தான் வந்து நம்ம சாரோட ஒய்ஃபாக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டே போகிறா. அப்போ தான் இவளும் வந்து டேபிளில் பார்க்குறா.
பார்க்குறோம் நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருந்த லெட்ரு இந்த குக்கீஸ் இருக்கா, என்ன தைரியம் தான் என்னோட சோயானை இவன் மயக்க பார்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குக்கீஸையும் அந்த லெட்டரையும் கிழிச்சு போட்டுட்டு அதை அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வரான். வந்தவன் இவளை பார்த்துட்டு ரூயா நீ எங்கே இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் இவளும் பார்த்துட்டு என் மேலே இன்னும் உங்களுக்கு கோவமாக இருக்கீங்களா, சாரி அன்றைக்கி என்னோடய கேரியர் தான் ரொம்ப முக்கியம்னு பட்டுச்சு, அதனால தான் நான் அப்ராடுக்காக போயிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு பேசாமல் இனிமேல் நம்ம 2 பேரும் திரும்பவும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு மேரேஜ் ஆனது உனக்கு தெரியுமா தெரியாதா, அதனால இனிமேல் இதை பற்றி பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து போன்னு சொன்னோன்னா அதுக்கு அவ்வளோ ஆமாம் உங்களுக்கு மேரேஜ் ஆனதுன்னு தெரியும், இப்போ டிவோர்ஸ் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியும், எல்லாமே உங்கள் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சாக்லேட் எடுத்து கொடுக்குறாலாம். அதுக்கு நம்ம ஹீரோ நான் இப்போ சாக்லேட் சாப்பிட்றதே இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு அது பிடிக்கவும் இல்லை, உன்னையும் எனக்கு பிடிக்கவே இல்லை, முதல்ல இங்கேருந்து போன்னு சொன்னோன்னா அதுக்கு அவ்வளோ ஓ அப்படியா என்னை பிடிக்கலையா, அப்போ எதுக்காக இந்த புக்கை நீங்கள் இன்னும் வச்சுருக்கீங்க, இது நான் வாங்கி கொடுத்தது தானே அப்படிங்கிற மாதிரி காட்டணும்னா நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த புக்கை வாங்கிட்டு ஏன்னா இது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட புக்கு அதனால தான் வச்சுருக்கேன், ஆனால் உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, தயவுசெய்து என்னை பார்க்க வராத, இங்கேருந்து உன் சாக்லேட் எடுத்துக்கிட்டு முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறானா. ஆனால் அவனும் அப்படி கவலையோடு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோட அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. பார்த்தா அந்த மேடு வந்து நம்ம ஹீரோ ரூமில் வந்து கொண்டு வந்து டஸ்ட்பின்லாம் போட்டுக்கிட்டு இருக்காளா, அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கொடுத்த குக்கீஸ் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படி அதிர்ச்சி ஆகிட்டு இது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரீங்கட்டு, இது சார் ரூமில் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அவர் ரூமில் தான் அந்த டஸ்ட்பினில் இது கிடந்துச்சு, ஆமாம் மேடம் தான் அவருக்கு பிடிச்சமான சாக்லேட்லாம் கொண்டு வந்தாங்களே அதனால தான் சார் வந்து இந்த பிஸ்கட்டை தூக்கி போட்டாங்க போல இருக்குன்ட்டு அந்த மேடு ஏதோ சொல்லிட்டு போவ பாவம் நம்ம ஹீரோயின் இதை கேட்டு ரொம்ப சோகமாக அந்த பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினா சாரி நீங்கள் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணீங்க அதுக்காகத்தான் உங்களுக்காக இது கொடுத்தேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. என்னை மன்னிச்சிடுங்க, நேற்று வந்தவங்க உங்கள் லவ்வர்னு சொன்னாங்க, உங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுத்துருக்கலாம், ஆனால் நீங்கள் அதுக்காக இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா நீ எனக்கு ஒன்றுமே புரியல, நேற்று வந்தவன் என்னோட லவ்வர்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினா ஆமாம் அவன் உங்கள் லவ்வர் இல்லை, உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும், சாரி நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு போன நினச்சி நம்ம ஹீரோவும் அப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த ரூயாவும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஓஹோ நீ இவளுக்காகத்தான் என்னை வேண்டான்னு சொல்லியா, பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் பாவம் அப்படியே சோகத்தோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அவனை அவன் சிஸ்டர் பார்த்துட்டு அண்ணா இன்னைக்கு ரூயா வந்தாலும் நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே இவனும் கேட்குறான், ஓ அப்போ நீ தான் அந்த ரூயா வந்து என் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியான்னு. ஆமாம்மா அவளும் நீனும் ஒன்றா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, ஏதோ பாவம் படிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அப்ராட் போயிட்டா, இப்போ தான் அவன் வந்திருக்கா, அதனால தான் நான் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறேன், பேசாமல் நீங்கள் 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னா நான் லெவலில் இந்த நேரத்தில் அம்மா இல்லாததும் ஒரு வகையில் நல்லதான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ கோந்துருது, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காண்டா, ஆமாம் வேறு என்ன சொல்கிறது, அம்மா நம்மளை எங்கே வளர்த்தாங்க, நானிட்ட விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க, நம்ம அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் தனியாக தானே வளர்ந்தோம், உண்மையிலே அம்மா மட்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மேரேஜுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு சரி நீ எதுக்கு இப்படி ஒரு மாதிரி சோகமாக இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்கள ஒரு மேடு வந்து சார் உங்களுக்காக ஒரு ரெஜிஸ்டர் தபால் வந்துக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறா. நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டக்குன்னு அவன் சிஸ்டர் வாங்கிக்கிறான். ஆமாம்மா நீ சொன்னீங்களா வக்கீல்கிட்ட, அவர் தான் இதை அனுப்பியிருக்காரு, நான் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இது அப்படியே உன் பொண்டாட்டிக்கு அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ரொம்ப மூடு அப்செட்டாக இருக்கா, வா இன்றைக்கி பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வரான். அங்கே பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அந்த ரூயாவும் இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதோட ஒன்றும் சொல்லாமல் அவங்களோட ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் என்ன பண்ணுறா, குடிக்கிற ட்ரிங்க்ஸில் ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலக்கி அந்த ரூயாட்ட கொடுத்து இதை அண்ணன்ட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ரூயாவும் வாங்கி நம்ம ஹீரோட்ட இருந்தாங்க, குடிங்க என் மேலே இன்னும் கோவமாக இருக்கீங்களா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீட்டினோன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அதை வாங்கி குடிச்சிடான். குடித்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. உன்னை இதை பார்த்துக்கிட்டு அந்த ரூயாவும் என்னாச்சு உங்களுக்கு எதுவும் மயக்கமாக இருக்கா என்ன, சரி வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாலாம். போகும்போது அவள் சிஸ்டரை பார்த்து அப்படி கண்ணடிக்க அவளும் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை இவளும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோட சொல்லிக்கிட்டே வரா, என்னை மன்னிச்சிடுங்க ஏதோ என்னோட கேரியர் முக்கியம்னு அன்றைக்கி உங்களை விட்டு பிரிஞ்சு போனேன், ஆனால் உங்களை தான் நான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என்னை புரிஞ்சுக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட்ட அப்படியே நெருக்கமாக வரலாம். ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை தள்ளி விட்டு ஓ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா, நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸில் நீ தான் ஏதோ கலந்துருக்கியா, ஆனால் நீ இப்படி பண்ணதுக்கு நீ கண்டிப்பாக வருத்தப்படுவா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட பாவம் நம்ம ஹீரோ அப்படியே அறக்குறை மயக்கத்தில் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கானா. இந்த இவ்வளோ கொஞ்சம் நில்லுங்க நான் சொல்கிறது கேளுங்கன்னு பின்னாடியே பின்னாடி வரலாம். நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன செய்கிறான், வாஷ்ரூமுக்கு போனோன்னே ஆனால் இவ்வளோ அங்கங்கன்னு தேடி பார்த்துட்டு போயிடா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, சாரி இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் ஹார்ஸாக அவங்ககிட்ட பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோவா அதை பற்றிலாம் அப்புறமா பேசிக்கலாம்,
நான் இப்போ இந்த ஹோட்டலில் இருக்கேன், இந்த ரூமுக்கு வா, உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேசணும்னா நம்ம ஹீரோ என்னமோ ஏதோன்னு பயந்துக்கிட்டு அவன் சொன்ன ரூமுக்கு வர வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்குறாளா, இவனை ஒரு மாதிரி இருக்கா, என்னாச்சு உங்களுக்கு உடம்புலாம் ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, சரி வாங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அவளை கைப்பிடிச்சு இழுக்கிறான். அப்படி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறானா உடனே நம்ம ஹீரோயின் பட்டுன்னு தள்ளி விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் எனக்கு உன்னோட ஹெல்ப் இப்போ வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே அலாக்கா தூக்கிட்டு அவட பெட்டில் போகிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன இந்த மாதிரி என்கிட்ட மோசமாக நடந்துக்கிறீங்க, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி கிஸ் கொடுத்துறான். நம்ம ஹீரோயின் வேண்டான்னு சொன்னாலும் ஆனாலும் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே தான் கொஞ்சம் க்ரஸ் இருக்குல்ல, அதனால அவளே எதுவுமே சொல்லாமல் அப்படி ஒத்துக்கிறா. நைட்டு 2 பேருமே ஒன்றா ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ நேற்று நைட்டு ஏன்டா அப்படி பண்ணேன், நான் ஒத்துக்கிட்டேன்னு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவன் முடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கேருந்து ஓடிடலான்ட்டு அவளை எழுந்திரிச்சு போகிறா. ஆனால் நம்ம ஹீரோவா எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறா. நைட்டு நடந்ததுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், அதனால் நான் உன்னையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் டக்குன்னு வாய மூடிட்டு நேற்று நைட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை, நீங்கள் தூங்கிட்டீங்க நானும் தூங்கிட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் சொல்லலாம். நம்ம ஹீரோ எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோயின் சரிப்பா அதனால என்ன, நீங்களும் மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்குது, ஏதோ இது தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்றைக்கி எனக்கு டிவோர்ஸ் பண்ண போகிறேன், என் ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் எதுவுமே கேட்காம அவர் ஒன்று அங்கேருந்து கிளம்பி போகிறான். உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். நீ எங்கே இருக்க, உடனே ½ அன் ஹவரில் இந்த ஹோட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்கிறேன். அதோட நம்ம ஹீரோயின் என்னது இந்த ஹோட்டலுக்கா, இந்த ஹோட்டலில் தான் நம்ம இருக்கோம், சரி நீங்கள் சொன்னபடியே நானும் லாபிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ கீழே இறங்கி வந்து பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஹீரோ நான் இங்கே லாபிக்கு வந்துட்டு நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பணும்னா அந்த பொண்ணு அவள் ஃபோன் எடுத்துக்கிட்டு இருக்காளா. இவ தான் நம்மளோட ஒய்ஃபாக்கும் நம்ம ஹீரோ போய் அப்படின்னு அவள் கையை பிடிக்கிறா. அவளை யார் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு போயிடலாம். ஆனால் நம்ம ஹீரோ என்னையும் வரலையாக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பயமாக இருக்குது. ஐயோ நேற்று நைட்டு நம்ம ஸ்டே பண்ணதுக்கு குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமா, முதல்ல நம்ம செக்அப் பண்ணி பார்த்தலாம்னு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோ நீ இன்னும் போகலையா, நீ இங்கே தான் நிற்கிறியா, நேற்று நைட்டு நடந்ததுக்கு நீ போய் நல்லா வீட்டில் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நேற்று நைட்டு ஒன்றும் நடக்கலை நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கிளம்பி போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ சரி நான் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு இவளை நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் அதோட செக் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட பார்க்க வரா. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னது டாக்டர் சோயா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு நான் அவனா சொல்கிறான், சோயா மேடம் இன்னைக்கு லீவோ அதனால அவங்களோட பேஷண்ட்டால் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் தாங்கி அது வந்து நைட்டு போர்ஸா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னது நீ உளறிக்கிட்டு இருக்கான், இல்லை குழந்தைக்கு எதுவும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஹஸ்பண்ட் நேற்று நைட்டு உன்னோட செக்ஸ் வச்சுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லை ஹஸ்பண்ட்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா என்னது ஹஸ்பண்ட் இல்லையா, அப்போ ஹஸ்பண்ட் இல்லாட்டி வேறு யார் அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான். இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என் குழந்தைக்கு எதுவும் ஒன்றும் ஆகலை இல்லைண்டு. இல்லை ரிப்போர்ட்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம், இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இது ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவான குழந்தை, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா என்னது ஆர்டிஃபிஷியலாக, ஏன் உன் ஹஸ்பண்ட் நல்லா தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவனு கேட்குறான்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை அது நிறைய காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போகிறாளா. என்னது குழந்தை வந்து ஆர்டிஃபிஷியல், நேற்று செக்ஸ் வச்சது அவன் ஹஸ்பண்டை கிடையாது, இவன் என்ன மாதிரி பொண்ணாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி இவனையும் திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணோன்னா நம்ம ஹீரோவும் வரான். என்னாச்சுட்டா எதுக்குடா எனக்கு கால் பண்ணாண்டு, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கால சிஇஓ அவளை பற்றி தாண்டா சொல்லான்னு இருந்தேன், அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ஆனால் அவள் ஹஸ்பண்ட் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன், ஆர்டிஃபிஷியலாக வந்து குழந்தை உருவாக்கியிருக்காளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேற்று வேறு யாரோடைய செக்ஸ் வச்சுருந்தாலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் ஏதோ ஒன்று அவனுக்கு ஸ்டக் ஆகுது. என்னது நீ என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஆமாடா நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்க மாட்டான்ட்டு, நீ தேவையில்லாமல் அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காத, ஏன்னா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோவுக்கா டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி. ஆமாடா அவள் அப்படி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு போகிறான்னா. ஆனால் அவன் ஃப்ரெண்டு கேட்க அவளோட ரிப்போர்ட்டை நீ எதுக்கூட எடுத்துகிட்டு போகிறா, நீ என்ன அவளோட ஹஸ்பண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ வாயை மூடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எடுத்துகிட்டு வந்து அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவளோட பேர் அப்போ தான் பார்க்குறான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோயின் பேர் அந்த மூவுக்கு பதிலாக யூ என்னமோ இருந்துச்சுல அந்த டிஃப்ரெண்ட் இருக்குது. அவனு பார்த்துட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்த்ததுலேருந்து ஒன்றா யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணும்போதெல்லாம் இந்த சியூ தானே வந்து நின்றுருந்தா, அப்போ உண்மையிலே இவ தான் என்னோட ஒய்ஃபாக இருப்பாளோ என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டவுட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா அவங்களுக்குலாம் மேரேஜ் சர்டிஃபிகேட்
கிட்ட இருக்குது, இதுதான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இதை பார்த்தா தெரிஞ்சிருந்துச்சுட்டு அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்த சிறுக்கு அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அதில் நம்ம ஹீரோயின் தான் இருக்கான். என்னதே என்னோட ஒய்ஃப் வந்து இவதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷம் படுறான். இன்னும் டக்குன்னு சரி அவளை மீட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருந்திருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு டவுட் வருது. அதாவது நம்ம ஹீரோயின் முதல்ல சொல்லியிருப்போல ஹஸ்பண்ட் பற்றி, அவன் என்னை நம்பவே மாட்டேங்கிறான், அந்த குழந்தைய நம்ப மாட்டேங்கிறான், அவன் ஒரு பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள். அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஐயோ இப்போ நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் சொன்னால் அவளுக்கு இன்னும்லாம் கோவம் வரும், என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாள். இப்போ என்ன பண்ணுறது, முதல்ல அவள் மனசில் நல்லபடியாக நான் இடம் பிடிக்கணும், அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், அவளை என்னை லவ் பண்ண வைக்கணும், அதுக்கு முன்னாடி இவளை டிவோர்ஸ் பண்ணாமல் நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை எப்படிடா இம்ப்ரெஸ் பண்ணுறது, நான் என்ன சொல்லி அவளை சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படி வெளியே வரும்போது அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். ஃப்ரெண்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தர முடியுமா, அதாவது பெண்கள் மனசில் இடம் பிடிக்கணும்டா என்னடா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னது பெண்கள் மனசில் இடம் பிடிக்கணுமா, என்னடா நீனா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச வகையில் ஃபஸ்ட்டு அவளோட நம்பிக்கையை பெறணும், அப்புறம் அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் வாங்கி கொடு, கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஐடியா கொடுக்குறான்னா. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஓ அப்படியே அப்போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கான ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு டேபிள் புக் பண்ணி வச்சுருக்கான். இவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் எப்படியாவது நான் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவளுக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் நான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க பாட்டியை மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி முடியாமல் இருந்தாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் கூட ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த பாட்டி தான் இப்போ அவங்க பேரன் அப்ராட்லேருந்து வந்திருக்கான் போல இருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். இதுதான் என் பேரன் அப்ராட்லேருந்து வந்திருக்கான், இன்றைக்கி 2 பேரும் நீங்கள் மீட் பண்ணி கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா என் பேரனுக்கு நீ வந்து மனைவியாக வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் உங்களுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து டேபிள் புக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுத்தோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க பேருனா அதெல்லாம் இருக்கட்டுமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரோன்னா, பார்த்தா நம்ம இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நீ என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அவனும் பார்த்துட்டு இது யார் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு நம்ம ஹீரோயினா இவங்க தான் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் இவரோட கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது, எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். நம்ம ஹீரோ என்னது இவங்க கூட நீ வெளியே போறியா, நான் கொஞ்சம் உங்க கூட பேசணும் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க கூப்பிட, நம்ம ஹீரோயினா இல்லை இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஷாங்கும் சொல்கிறான், சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தான் சொல்கிறாங்களா ஆஃப் டே லீவ் வேணுண்டு, அவங்க இங்கே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதுக்காக அவங்கள இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது, அதில் தயவு செய்து நீங்கள் குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு போகலாம் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், எங்கே நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இந்த ரூயா வந்துட்டு சோயா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் என்னது சோயானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உன்னை டக்கு நம்ம ஹீரோ திரும்பி ரூயா என்னை தயவுசெய்து சோயான்னு கூப்பிடாத, சியோண்டா என்னை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அவளும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். அப்போ அவளும் நம்ம ஹீரோ கையில் உள்ள டிக்கெட்டை பார்த்துட்டு என்னது டேபிள் புக் பண்ணியிருக்கீங்களா, இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டில், அங்கே நம்ம 2 பேரும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா சாங்க எதுக்காக இதுங்க நின்றுக்கிட்டு இருக்கோம், வா நம்ம போகலாம் சியூ அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவனை அங்கேருந்து போகிறோன்னா நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நானும் ஆகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் போய் தான் ஆகணும், நீனும் வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான். பார்த்தா எல்லாரும் ஒன்றா தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள விளையிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் எப்படியாவது உட்காரணுங்கிறதுக்காக அங்கே உள்ள மேனேஜரை கூப்பிட்டு இங்கே உள்ள மற்ற சீட்டு எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னால் அவனும் சரி சார் அப்படியே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் உட்காந்தோன்னா டக்கு நம்ம ஹீரோ போய் பக்கத்தில் உட்காந்துறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் கேட்குறான், நீங்கள் என்னோட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க, வேறு சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த மேனேஜர் மேடம் எல்லா சீட்டும் வந்து புக் ஆயிடுச்சு மேடம், உங்கள் 2 பேருக்குமே இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் இவங்களும் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேனேஜரும் போய் சொல்கிறான்னா நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, அங்கே உட்காருங்க சாங் அப்படிங்கிற மாதிரி அவனை சொன்னோன்னா சாங்கும் கடுப்பாய் சரின்னு எடுத்தாப்புல உட்காரான். அப்போ அந்த சாங்கை நம்ம ஹீரோயினுக்காக கிராப் வைக்கிறான்னா, ஆனால் உடனே டக்குன்னு நம்ம ஹீரோ அதை எடுத்துறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னது எதுக்காக என் பிளேட்டில் உள்ள கிராப்பை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அறிவு கிட்ட அவளோட கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கில்ல, இந்த மாதிரி டைம்லாம் அந்த கிராப்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். உன்ன சாங் எதுக்காக நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா, ஓ அதுவா அது வந்து எனக்கு ஒத்துக்காது அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஓ அப்படியே சரி அப்புறம் இந்த ஃப்ரானை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த சாங்கை மறுபடியும் ஃப்ரானை எடுத்து நம்ம ஹீரோயின் பிளேட்டில் வைக்கிறாளாம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு என்ன சேர்த்து இதெல்லாம் அந்த ஸ்மெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாமிட் வர மாதிரி வந்தோன்னா நம்ம ஹீரோ செரிஞ்சுட்டு டக்குன்னு தண்ணி எடுத்து கொடுக்க போகிறான். ஆனால் அந்த ரூயாவா அந்த தண்ணியை அவள் வாங்கிக்கிறான். உடனே ஷாங் வந்து இந்த தண்ணியை குடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான்னா, ஆனால் அவளை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு திடீர்னு எதுக்கு இந்த மாதிரி வாமிட் ஃபீலிங் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, அதனால இந்த மாதிரி சிம்டம்லாம் வரது சகஜம் தான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடச்சினான்னா, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கும் அதிர்ச்சி, அங்குள்ள மற்றவளுக்கும் அதிர்ச்சி, என்னது இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஷாங்கும் கேட்குறான், என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லைண்டு.
அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம்மா இவ என்னோட பேஷண்ட் தான், அதனால இவளோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே தெரியும், அதுவும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் போதும் போதும் வாங்கி மூடுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஷாங்க அப்படி தலையை சொல்லிடுறான். என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே, ஆனால் இதை பாட்டி இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலைண்டு, அது ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னது அப்புறம் இப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கா, உன்னோட ஹெல்த் கண்டிஷனை ரொம்ப பார்த்துக்கணும்லாம் இல்லையா, இந்த மாதிரி ஹோட்டலுக்குலாம் எதுக்காக வந்தால் இந்த மாதிரி சாப்பாடுலாம் உனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இவன் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளோட விஷயத்தில் போய் மூக்க போட்டு நுழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு சாப்பிட்ற மூடு இல்லை, வாங்க நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னால் சாங்க சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வரோம். அப்போ தான் கேட்குறான் என்னாச்சு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவளும் ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்ட்டு. ஆனால் அவன் சொல்கிறான் சரி ஆனால் இதை பாட்டிக்கெலாம் எதுவும் தெரிய வேண்டாம், ஏன்னா பாட்டியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க ஏதோ சின்னதாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், நீ நானும் கப்புலாக இருக்குன்ட்டு, அதனால நம்ம அந்த மாதிரியே இருந்துக்கலாம், கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அவனும் சரி உன் உடம்பு நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோயின் பாய் சொல்லிக்கிட்டே சரி எவ்வளோ நல்ல பேசனாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னது அவன் நல்ல பேசனா, அவன் அப்படி சொன்னால் அவனே நல்ல பேசனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்து நிற்கிறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்கா நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கு முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு, ஏன் சொன்னால் என்ன அதுதான் நான் உண்மை அப்படின்ட்டு, எனக்கு தெரியும் அதுதான் உண்மைன்ட்டு, ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி எனக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோட வர மாட்டேங்கிறான், எங்கே போகிறா நீ தனியாக போவா வா காரில் போண்டு, அவ்வளோ இல்லை நான் டாக்ஸி புக் பண்ணி போய்க்குவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான், அதெல்லாம் முடியாது நீ என் கார்லேயே வந்தாகணும்னு மல்லு கட்டி அவளை காரில் ஏற்றி இவனை பக்கத்தில் உட்காரான். நம்ம ஹீரோனை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நேற்று நடந்ததுலேருந்து தானே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவள் சொல்கிறது எதுவுமே கேட்காம அப்படியே பக்கத்தில் வந்து அவளுக்கு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதோட அமைதியாக இருக்கிறா. அப்போ தான் அவனும் சொல்கிறான் நீ அன்றைக்கி உன் ஹஸ்பண்டை பற்றி சொன்னில, எதுக்கு நீ அவர்கிட்ட பேசி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்குறானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்லை நான் பேசி பார்க்கல, நான் இப்போ அவரோட சேட் பண்ணுறதே நான் நிப்பாட்டிட்டேன், நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் நீ எதுக்கு பிளாக் பண்ணுறா, பேசாமல் நீ இப்போதைக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லு, இல்லாட்டி ஏதாவது அமௌண்ட் வேணும் ஏதாவது கேளு அவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லி பார்க்குறான்னா. ஓ அப்படியா சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோட ஃபோன் நம்பர் அன்பிளாக் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறது இருக்குது. நம்ம ஹீரோக்கு உடனே மெசேஜ் போகுது, உடனே என்னது உங்களுக்கும் மெசேஜ் வருது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறான். ஆனால் மெசேஜ் தான் வந்துக்கிற மாதிரி இருக்குல்ல, எடுத்து ஆன் பண்ணி தான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னால் நான் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு என்னடா டாக்டர் நம்பரும் நம்ம ஹஸ்பண்ட் நம்பரும் ஒரே நம்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு டவுட் வராதா என்ன, இல்லாட்டி இவனுக்கு 2 நம்பரா என்னன்னு தெரியலைங்க. சரி இதை பற்றி நம்ம ஏன் குழப்பிக்க. அதோட நம்ம ஹீரோயினா அவளுக்கு மெசேஜ் பண்ணுறாளா. நம்ம ஹீரோவா நீ இப்போதைக்கு டிவோர்ஸ்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதுதான் என்னோட ஹஸ்பண்டுக்கு நானும் சாட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னா அவனும் பார்த்துட்டு சரி இதெல்லாம் நீ என்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம 2 பேரும் எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை எப்படிடா சமாளிக்கிறது, எப்படியாவது இவளை வந்து நான் நல்லவன் நம்ப வச்சு ஆகணும், என்னை லவ் பண்ண ஆரம்பிக்கணும், அது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரெட்டவசம் போட்டு தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் டிவோர்ஸ் பத்திரத்தை எடுத்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, எந்த சொத்தும் கிடையாது, எந்த அமௌண்ட்டும் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இதை படித்து பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படிங்கிற மாதிரி நான் அவள் தங்கச்சியை பார்த்து கேட்குறான்னா. அதுக்கு அவளும் சொல்கிறான் ஆமாம் எதுக்காக அவளுக்கு சொத்தை நம்ம கொடுக்கணும், அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து நமக்கு மட்டும்தான், அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் அவகிட்ட சொல்லி மாற்ற சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். அவளா தான் இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது, எதுக்கு தேவையில்லாமல் அவன் மேலே இந்த அளவுக்கு நீ வன்மம் காட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவள் சிஸ்டராக ஏன்னா அம்மா அந்தளவுக்கு இவளை நம்பி என்னையெல்லாம் பக்கத்துலேயே சேர்த்துக்கல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான் அம்மா அவனை என் பக்கத்தில் சேர்த்துக்கலன்ட்டா அதுக்கு அவள் காரணம் இல்லை நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் என் விஷயத்தில் நீ தலையிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. அதுக்கு அவள் சிஸ்டர் என்னன்னா நீ அவளுக்காக எடுத்துக்கிட்டு என்னையே இப்படி சொல்கிறா, நான் எல்லாமே நம்ம நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது நம்ம ஹீரோ போதும் நீ இனிமேல் எனக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய வேண்டாம், என்னோட ப்ராப்ளத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஆனால் அவள் சிஸ்டராக இல்லை இதுக்கு நானே முடிவு கொட்டுறேன், அவள்கிட்ட நேராக போய் இதுக்கு உடனே சைன் வாங்கிட்டு வரைஞ்சிட்டு போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ கோவந்துடுது, இதுக்கு மேலே நீ ஏதாவது பைத்தியகாரத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோ தான், இனிமேல் இதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. சுயி நீ அண்ணனே என்கிட்ட பிரிக்க பார்க்குற இல்லையா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோ அப்படி ரூமுக்கு வந்துட்டு இதை பற்றிலாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தவன் அவட நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். அவன் நம்ம ஹீரோயினை எடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவனும் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி மாற்றி பேசுகிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அது வந்து ஒன்றும் இல்லை டிவோர்ஸை பற்றி
தெரியுமா 2 பேரும் பேசியிருந்தோம்ல, கொஞ்ச நாள் போகட்டும், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அப்புறமா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஹீரோயின் என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா உனக்கு இந்த சொத்துல வந்து பாதி கொடுக்க சொன்னாங்க, அது எல்லாத்தையும் நான் உனக்கு எழுதி வைக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கான டைமும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோயின் என்னது உங்கள் சொத்துல பாதி எனக்கு தரப்புறீங்கண்ட. ஆமாம்மா, அம்மாவோட ஆசை உனக்கு தரலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னா, நம்ம ஹீரோயினுக்கு என்னது வந்து திடீர்னு ஒரு ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்காக 10 கோடியை அனுப்புகிறான். அவ்வளோத்தான் நம்ம ஹீரோயின் அப்படியே 0 எண்ணி பார்த்துட்டு, என்னது 10 கோடியா, என்னடா ஆச்சு இவனுக்கு திடீர்னு ஏன் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில் இருக்கா. அதோட அடுத்த ஆள் கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி அந்த சாங் 3 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியா, ஏமா அப்படி தள்ளி போயிருக்கா, என் பேரன் பக்கத்தில் போய் பக்கத்தில் உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோயின் சரி அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காளா. ஆனால் அவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் கவனிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் தலையில் ஏதோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாங்கும் தலையிலேருந்து எடுத்துக்கிட்டு விட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இதை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவுக்கு வயிறு பத்தி எரியுது. அடடா பாவி, என்னோட பொண்டாட்டிகிட்ட இவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, நான் அப்படின்ட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அவன் பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கானா. இப்போ நர்ஸும் சார் நான் போகவா, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, போமா போமா உன்னை யாருமா இங்கே இருக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, உடனே நான் கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் அந்த ஃபோனை எடுத்து பார்த்துட்டு, இந்த டாக்டர் எதுக்கா இப்போ என்னை கால் பண்ணி கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி இவனும் கட் பண்ணி வச்சிடலாம். ஆனால் அவனுக்கு கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் என் ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க கூட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி வேகமாக அந்த இடத்துக்கு வந்துட்டு, சூரிய நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கே அவசரமாக நர்ஸு தேவைப்படுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் என்னது வேலையை அர்ஜென்ட்டா, அப்படி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டிகிட்ட சொல்லிட்டு அவளும் கிளம்புறாளாம். அப்போ தான் பாட்டி, அம்மா நைட்டு டின்னர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம், கண்டிப்பாக நீ வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு சாங்கும் சொன்னான், டின்னருக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா, நம்ம ஹீரோ ஆனால் உனக்கு வேலை இருக்குல்ல, வா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோன்னா, ஒன்று சாங் கேட்குறான். பாட்டி இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க பாட்டி, ஆமாம் இவர் தான் சியோ சோயான்னு உனக்கு தெரியாத, இந்த ஹாஸ்பிட்டலில் அவரோட தான், ஆனால் இது யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட 48 மணி நேரமா 73 மணி நேரமா தொடர்ந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கின்னஸ் இதில் கூட இடம் பெற்றிருக்காரு, உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உடனே அவனும் பார்த்துட்டு, ஆமாம் அது சியோ சோயான் தான், ஆனால் இவர் பேரை வந்து சியோஸ் உள்ளே போட்டிருக்குது, என்ன ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனே யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ என்ன அவசரமாக இங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, எந்த பேஷண்ட்டும் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ, அவங்களுக்குலாம் அர்ஜென்ட் இல்லை, நான் தான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆமாம் நீ எதுக்காக அந்த நர்ஸ் வேலையில் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, பேசாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நான் ரெஸ்ட் எடுத்தேன், எனக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், உனக்கு தான் உன் ஹஸ்பண்ட் இப்போ பணம் அனுப்பியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா, அது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஓ அதுவா, அது வந்து நீ தான் என்கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி. என்னது நான் சொன்னேன்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த ஞாபகமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆனாலும் இங்கே வேலை பார்க்குற எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ என்ன அந்த பாட்டியோட பேரண்ட்டை ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கா, எனக்கு இது பார்க்க சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா சார் பொறாமையில் பொங்கி வழிகிறாரு போலன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை பாட்டி பாவம் கேன்சரில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கள, அவங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் 2 பேரும் சும்மா லவ் பண்ணுற மாதிரி அப்படி போய் அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோவா, ஆனால் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதெல்லாம் வேண்டாம், பேசாமல் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோனா, இப்போ என்னதுக்கு மேரேஜுக்கு அவசரம், நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இன்னும் டிவோர்ஸே ஆகலன்ற, ஏன் இந்த மாதிரி நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோவை உன்னை ஒட்டி என்னால் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்துரும். அவளை தான் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிறீங்க, இது ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினு கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவா, இல்லை எனக்கு உன்னை நான் மிஸ் பண்ணிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது, நீ என்னை விட்டு போயிட மாட்டில அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோயினை இதுக்கு மேலே அவங்கள்ட்ட எதுவும் பேச முடியல, ஏன் இந்த மாதிரி அப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக அங்கேருந்து கிளம்பி வரும்போதே மனசுக்குள்ள நினச்சிட்டு வரா. இவர் வர கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்காரு, எனக்கு என்னமோ ஏதோ இவர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இப்படி வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறா, உன்னோட ரூம்பெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்போ ஏதோ ஒரு மர பாக்ஸ் மாதிரி அங்கே இருக்குது, அது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, ஓ அதுவா, அது வந்து எங்கள் அத்தை வந்து அவங்க பையனுக்காக கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அந்த பாக்ஸ் தான், நீ அதை அப்படியே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு அதோட சரி இதை பற்றி நம்ம ஹீரோட்ட பேசலான்னு யோசனை பண்ணுறா.
அதோட நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மா அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதை நான் எங்கே கொண்டு வந்து கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ யோசனை பண்ணிவிட்டு அதை நீ என் வீட்லேயே வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி வரும்போது உங்களை நான் மீட் பண்ணலாமான்னு கேட்குறான். இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது, என்னால் அங்கே இருக்க முடியாது, நீ மட்டும் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னால் உங்கள் அம்மா உங்கள் கையில் தான் கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் இது கூட வாங்க இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா இல்லை எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னல, நீ வீட்டில் வந்து கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அதோட சரிஞ்சிட்டு அந்த பாக்ஸை கொடுக்கலான்னு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. ஆனால் நம்ம ஹீரோவும் வீட்டில் தான் இருக்கான். அவனும் அப்படியே பால்கனி வழியாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைமில் அந்த சாங்கு கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறான்னா நம்ம ஹீரோயின் என்னது நீங்கள் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் எங்கள் வீடு இந்த பக்கம் தான் இருக்குது, அதான் நான் போகலான்னு வந்தேன், அப்படியே உன்னைய பார்த்தேன். ஆமாம் நீ என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதான் எங்கள் மாமியார் வீடுண்டு. ஓ அப்படியா, நானும் இந்த ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், முழுசாக தெரியாது. அதாவது உங்கள் மாமியார் என்னமோ உன்னைய மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது உங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்கலன்ட்டு அப்போவே அங்கேருந்து கிளம்பி போனதாகவும் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் கழிச்சு கூட திரும்பி வராமல் இருந்ததான் நான் கேள்விப்பட்டேன், அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஆமாம் கிட்டத்தட்ட அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். ஆனால் உங்கள் மாமியார் இறந்து போனப்போ தான் அவரும் ஊருக்கு வந்ததாகவும், ஆனால் உன்னை ஏற்றுக்கல, இப்போ டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் போய்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதுவும் உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் எனக்கு என்னமோ இந்த அம்மாவோட பையனும் ஒரு டாக்டர் தான், அதாவது டாக்டர் சோயான்னு டாக்டர் சியோசுவும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இது கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சச்சா அப்போலாம் ஒன்றும் இல்லை, அவர் வேறு இவர் வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஷாங்கு சொல்கிறான். அப்படியே அப்போனா உங்கள் மாமியார் அவங்க பையனுக்காக கொடுத்த அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கியா, பாருவேன் என்ன தான் இருக்குண்டு அப்படின்னு சொன்னோன்னா இவளும் எப்படி யோசனை பண்ணிவிட்டு இவளும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிற நேரத்தில் அங்கே அவன் நாத்தனா வந்துடா. என்ன தைரியம் தான் எங்கள் அம்மா கொடுத்த பெட்டியை நீ ஓப்பன் பண்ணி பார்க்குவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிக்க போகிறலாம். மேலே நின்று பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவசரமாக கீழே இறங்கி வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே சாங் வந்து கையை பிடிச்சிட்டு என்ன தைரியம் தான் நீ அவளை அடிக்க போவா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறதுல அந்த பெட்டி கீழே விழுந்துருது. அப்போ தான் ஹீரோயின் கவனிக்கிற பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா அதில் ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் ஒன்றா இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாங்குமே அந்த சர்டிஃபிகேட் எடுத்து நீட்டுறான். இதுதானே உன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, நீ யாரை மேரேஜ் பண்ணியிருக்கிறான்ட்டு இதை நீ ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான்னா அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னது டாக்டர் சியோ வந்து சோயானா, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு சியோ நான் சொல்கிறது கேளு, நான் உன்ட்ட எல்லாம் நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா அப்போ இந்த ஃபோட்டோவில் உள்ளது நீங்கள் தானா, அப்போ நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்டா, அப்போ இந்த உண்மையில உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிக்க வரோம். நம்ம ஹீரோயினும் கோவத்தை டக்குன்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணும் தான் என்கிட்ட மறைச்சிருக்கிறீங்களா, வேணும் தான் என்கிட்ட அன்பை நடந்துக்கு மாதிரி நடந்துக்கிறீங்களா, என்னை வேணும்னா நீங்கள் ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிட்டு வாங்க சாங்க இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து போயிடா. பாவம் நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அதோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி ரூமுக்கு வந்து உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் பார்த்தா நம்ம ஹீரோனோட மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் வச்சுக்கிற அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் பெட்டியில் உள்ள மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அம்மாவோட இருந்தது ஒவ்வொரு ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மா இவனுக்கா லெட்ரு எழுதி வச்சுருக்காங்க போல இருக்குது. அதில் எழுதியிருக்காங்க நான் உங்களை நல்லா வளர்க்கணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் பிஸ்னஸ்ன்ட்டு இருந்துட்டேன், ஆனால் அதில் உங்களை கவனிக்காமல் போயிட்டேன், உங்களுக்கு தர வேண்டிய அன்பெல்லாம் நான் கொடுக்காம போயிட்டேன், அதனால தான் உன்னோட மேரேஜ் லைஃபாவது நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணை உன்னை நான் மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணேன். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு ஏற்ற பொண்ணு, இந்த அம்மாட்ட இழந்த அத்தனை அன்பும் கண்டிப்பாக இவன் மூலமாக கிடைக்கும், நீ இவளை கைவிட்டுட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி உன் வயிற்றில் வளர குழந்தையும் ஓ குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி லெட்டரில் இருக்குது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ என்ன ஆனாலும் சரி அம்மா ஆசைப்பட்டபடி எப்படியாவது மன்னிப்பு கேட்டு சியோ கூட்டிகிட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவனை எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ சிஸ்டர் அண்ணா நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி எதுவும் பேசாத அப்படிங்கிற மாதிரி கோமா அங்கேருந்து போனோன்னா இவளுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்றான், ப்ளீஸ் கதவை தர நான் சொல்கிறது கேளு, நான் எல்லா உண்மையும் எனக்கு இப்போ தான் தெரியும், நான் உன்ட்ட மெதுவாக சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டாக கேட்குறா என்னடி உண்மை, அப்படி என்னத்தை இவர் மறைச்சாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினா நான் உங்கள்கிட்ட எந்த இதுவும் பேச வரும்ல, நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் எனக்கு பெரிய பேசிட்டீங்க நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவன் ஃப்ரெண்டு என்னடி அப்படி அவன் போய் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கேட்டோன்னா அவன் தான் என்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொன்னா என்னது அவனோட ஹஸ்பண்டா, ஆமாம் சோயானும் சியாவும் எல்லாம் ஒன்று தானா, என்கிட்ட வேணும்னாலும் மறைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே மேனேஜரும் வந்துடுறாங்க. சார் நீங்கள் இந்த மாதிரி கதை தட்டிட்டு இருக்குங்க, அக்கம் பக்கத்தில் பார்த்து போலீஸில் வந்து
கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, வாங்க நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறாங்களா. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா, நீ என்ன இதுக்கு மேலே பண்ண போகிறா, ஏன் எதுக்கு அவனை மன்னிக்கக்கூடாது, அவங்களோட சேர்ந்து கொள்ளக்கூடாதுன்ட்டு. நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், இப்போதைக்கு என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு சிஸ்டர், சிஏ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நிச்சயமாக எங்கள் அண்ணன் கூட உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயின் மேலே அப்படி மோதிடுறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோ நம்ம ஹீரோயினை தேடிட்டு இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு சிஇஓ வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை டாக்டர் இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சாங்க அவங்க பாட்டியை பார்க்குறதுக்காக வரானா. வந்தவொன்னு சொல்கிறான், எவ்வளோ நாளைக்கு தான் உன்னோட உண்மையெல்லாம் நீ மறைச்சி வைக்க முடியும், அதனால தான் எல்லா உண்மையும் நான் வந்து சிஇஓட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் நீ தலையிடுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அங்கே பார்த்தா அடிப்பட்டு நம்ம ஹீரோயினை கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவன் பயந்துறான், என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி. உடனே அவனோட ஃப்ரெண்டும் சொல்கிறான், டே நீ எதுக்கும் பதட்டப்படாத, ஒன்றும் இல்லை, நான் சாதாரண அடியாக தான் இருக்குது, காப்பாற்றிடலாம், நான் இரு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோவுக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்குது, ஐயோ என்னாச்சோ ஏதாச்சுன்னு பயந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃப்ரெண்டை வந்து நீ எதுக்கும் கவலைப்படாதடா, அவன் நல்லா தான் இருக்கா, குழந்தைக்கும் அவளுக்கும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா அப்போ தான் நம்ம ஹீரோக்கு அப்படியே மூச்சே வருது. அந்த நேரம் பார்த்து மேனேஜரும் கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்னபடி சிஇஓ மேடம் எல்லாம் இடிச்சது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது உங்கள் சிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டர் பார்க்கறதுக்காக வரான். வந்தோன்னா அவள் சிஸ்டரும் பார்த்தா, அண்ணா நீ வந்துட்டியா, என்னை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவளை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் நல்லது தான் பண்ணேன், அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து எல்லாத்தையும் அவளுக்கு எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது, நான் எல்லாம் உனக்காகத்தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். அதுக்கு நம்ம ஹீரோ நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு தெரியுமா, கண்டிப்பாக அந்த தப்புக்கு நீ தண்டனை அனுஷ்டி தான் ஆகணும், என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போனோன்னா அவன் சிஸ்டர் கேட்குற, அண்ணா நீ எப்போதும் எனக்கு துணையாக இருப்பேன்னு சொன்னி எப்படி என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னால், ஆமாம் சின்ன வயசுலேயே உனக்கு நல்லது கிட்ட நான் எதுவும் சொல்லி கொடுக்காம போயிட்டேன், அதனால தான் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி அது உனக்கு தப்புண்டே தோணலை, அதனால நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சுட்டு வா, அப்புறமா உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. ஆனால் ஒரு சிஸ்டரும் கத்தி கதறிக்கிட்டு, சியூ எல்லாம் ஒன்னால தான், நீ எங்கள் அம்மாவையும் எடுத்துக்கிட்டா இப்போ என்னோட அண்ணனையும் எடுத்துட்டில்ல அப்படிங்கிற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்கான். அதோட இங்கே அப்படியே கட் பண்ணி கட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ தான் அப்படி முழிப்பு வருது. உன்னை முழிச்சு வரணும். நம்ம ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறானா. நம்ம ஹீரோயின் அதை குடிச்சிட்டு அப்போ தான் அவன் கேட்குறான், என்னாச்சு என் குழந்தை நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை அவன் குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகலை, அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. என் சிஸ்டர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டா, இப்போ அவள் போலீஸில் இருக்கா, நான் அவளுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், அவள் பனிஷ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அவளை நான் அப்ராடுக்கு அனுப்பிடுவேன், அவளால் இனிமேல் அவன் வாழ்க்கையில் எந்த ஜென்மத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, நானும் இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் தரமாட்டேன், நான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு விரும்புகிறேன், ப்ளீஸ் என்னோட லவ்வை புரிஞ்சுக்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டானா நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அம்மாவோட ஆசை அவங்க கூட சேர்ந்து வாழணுண்டு, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நானும் உங்களோட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக உன்னை நல்லபடி பார்த்துக்குவேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட என்னை வேண்டான்னு சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கெஞ்சினோன்னா அதுக்கு மேலே நம்ம ஹீரோயினால் எப்படிங்க விட்டு விலக முடியும். உடனே அவளும் சிரிக்கிறா, நிச்சயமா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ அப்படி சந்தோஷத்தில் ஹக் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னங்க இவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதே சந்தோஷத்தில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.